வணக்கம். இது உங்கள் பிளாக் சி. அதாவது ஓஜி திமுகவும், ஓபி அடிக்கிற தாவேகாவும் அப்படின்னு சொல்லலாமா? ஏன் அப்படின்னா, தமிழ்நாடே வந்து இப்போ தலைகீழா மாறி போயிட்டுருக்கு. எவ்ரிடே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. அத நம்ம டீல் பண்றதுக்கு, அத பத்தி பேசுறதுக்கே நம்மளோட நேரங்கள்லாம் சரியா போயிட்டுருக்கு. அதற்காக என்ன ஒன்றியம் அப்படியே நின்ற போதா? இல்லல்ல. ஒன்றியத்தில இன்னைக்கு முக்கியமாக விவாதத்துக்கு கொண்டு வர போற டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை. 1 வந்தே மாதரம் பாடல வந்து தவிர்த்தோம் அப்டின்னா, அவங்க வந்து கைது. அது வந்து இந்த சட்டமன்றத்தில இருக்கலாம், இல்லன்னா அரசு விழாக்களா இருக்கலாம். எங்கெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறோம், பாட மாட்டோம் அப்டின்னு சொன்னா, அது வந்து கைது அப்டின்னு சொல்லி ஒண்ணு. இன்னொன்னு வந்து அ வரையறை, அதாவது டீலிமிட்டேஷன்ஸ். இத வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இதுல என்ன அப்டின்னா, இத பத்திலாம் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. இது 2மே பார்லிமென்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்ப பார்லிமென்ட்க்குள்ள தாவேக்கா இருக்கா அப்டின்னா, இல்லல்ல. அதனால அத பத்திலாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஈபி பில்லு ரூ. 10,000 வந்திருக்கு அப்டின்னா, ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்டின்னா, "எங்க கியூட் அண்ணனுக்காக நாங்க 10,000 கட்ட மாட்டோமா?" அப்டின்னு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது அப்டின்னா, "எங்க அண்ணன் 200 யூனிட் ஃப்ரீ சொல்லியிருக்காரு. ரீடிங் எடுத்துட்டு போனவன் சரியா எடுத்துட்டு போயிருக்க மாட்டான். தப்பா இருக்கும்." அப்டின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த வரையறைய பத்தியோ, இல்ல வந்தே மாதரத்த பத்தியோ எந்த கவலையும் இல்ல. அது அங்க தானே. இப்ப வரையறை குறைஞ்சுனா யாருக்கு பாதிக்கும்? எம்பியா போறவங்க வந்து அவங்களுக்கு பாதிக்கும். அங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மாநில உரிமையை விட்டுக் குடுப்போம். மாநில உரிமை பறிக்கப்படும். அத பத்திலாம் அவங்களுக்கு கவல இல்ல. எம்பிங்க வந்து குறைவாங்க. இல்லன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேற மாநிலங்கள்ல கூட வந்து எம்பிஸ் உட்காருவாங்க. அதனால எனக்கு என்ன நேரடியாக பாதிப்பு? அப்டிங்கிற கேள்வி தான் அவங்க கிட்ட இருக்கு. இன்னொன்னு வந்தே மாதரம். நான் என்ன டெய்லி வீட்ல வந்தே மாதரம் பாட போறேனா? இல்ல பாட மாட்டேன்னு சொல்ல போறேனா? அப்டிங்கிற மாரி தான் அவங்களோட பார்வை இருக்கு. இப்போ விஜய் அவர்கள எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, கடைசியா நடந்த சட்டமன்றத்துல இந்த மேகதாது விஷயத்த பத்தி ஒரு உதயநிதி வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அத வந்து அங்க டிஸ்கஷனுக்கும் கொண்டு வராரு. அத கேட்ட உடனேயே விஜய் அவர்கள் வந்து அந்த அவரோட டர்ன் வரும்போது 4வது பத்திக்கு கீழ நாங்க வந்து எல்ஓபி சொன்னதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதோட முடிஞ்சுச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, கர்நாடகா சிஎம் வந்து வெறி கொண்டு போயி, இது எப்படியாவது நான் வந்து மேகதாது டேம கட்டியே தீருவேன் அப்படின்னு அவ்ளோ எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம சட்டமன்றத்தில உட்கார்ந்துட்டு அத பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் இவங்களோட பாயிண்ட்டையும் 4வது பத்திக்கு கீழ சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதற்கான எஃபோர்ட் என்ன எடுத்தாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படின்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். திமுக பார்லிமென்ட்ல உட்கார்ந்து இதற்கு தடை வாங்கினா தான் உண்டு. அவங்க முயற்சியில இது தடை வாங்கினா தான் உண்டு. இவங்களுடைய பிரதிநிதிகள் அங்க இல்ல. அப்படி இருக்கும்போது, ஒருவேள அணை கட்டி விட்டார்கள். இல்ல அணை கட்டுவதற்கான டெசிஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷனுக்கான இதுவுமே ப்ராக்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, பழிய தூக்கி ஈஸியா டிஎம்கே மேல போட்டுறலாம். இவங்களுக்கு நேரடியா எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. இதனால நம்மளுடைய மாநில உரிமை பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு பில்லுலயும் வந்து ஈஸியா அவங்க பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வேற. இப்ப அந்த 5 வருஷத்த நம்ம சமாளிக்கணும் அப்டின்னா, ஏற்கனவே வந்து திமுகன்னு சொல்லிட்டு இருக்கிற நாம, இதையும் சேர்த்து திமுகன்னு போட்டுறலாம். ஓபி அடிச்சுட்டு போயிரலாங்க சிம்பிளா. அதனால இந்த மாரி ஒன்றியம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வரும்போது சட்டசபையில டிஸ்கஷனுக்கு வரும்போது, விஜய் அவர்கள் அத அப்படியே ஏத்துக்கிறார். திமுக என்ன சொல்றதோ அத ஏத்துக்கிறார். பாருங்க அவங்க சொன்னாங்க, நாங்க கேட்டோம். அதோட முடிஞ்சுச்சு. அங்க போயிட்டு ஃபைட் பண்ண போறது யாரு? தாவேக்காவனாரா? இல்லல்ல. அதனால கிடைச்சுச்சுன்னா, எங்களோட ஆட்சியில கிடைச்சுச்சுன்னு சொல்லிக்கலாம். கிடைக்கலன்னா, பாருங்க திமுக வந்துட்டு சரியா வந்துட்டு அங்க போராடல அப்படின்னு திமுக மேல பழிய தூக்கி போட்டுட்டு போயிரலாம். சிம்பிள். இல்லன்னா விஜய் அவர்கள் மைசூருக்கு போகும்போது கர்நாடகாவே கால் கடக்க காத்து கடக்குது அப்படின்னு ப்ரமோட் பண்ணாங்க இல்லையா ரவுட் மாஃபியா. அந்த கால் கடக்க காத்து கடந்த அந்த கர்நாடகா நம்மளுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி குடுத்துருவாங்களா? விஜய் அவர்களோட படம் எங்க ரீமேக்லாம் வந்துச்சுன்னா இங்க பயங்கரமா ஓடுங்க. இங்கேயும் தமிழர்கள் இருக்காங்கங்க. அதனால மேகதாது அணைய கட்டல நாங்க ஹோல்ல வைக்கிறோம். அவர் எவ்வளோ பெரிய நடிகர். அவர் வந்து உச்சத்துல இருந்து வந்துட்டு இப்போ உங்க மக்களுக்காக வந்து சேவை செய்றதுக்காக வந்திருக்கிறாரு. அவருக்காக நாங்க ஹோல்ட் பண்ண மாட்டோமா? அப்படின்னு ஹோல்ட் பண்ணிருவாங்களா? இல்லாட்டினா அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் வந்து ஒரு சேனல்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது ஹோசூர் பக்கத்துல வந்து நம்ம இதற்கான அணைய கட்டிட்டோம்னா, எங்க வேணா கட்டுவீங்களாய்யா? தமிழ்நாட்டுக்குள்ள கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேனா, சரி ஓகே. தண்ணி போற இடத்துல தான் கட்டணும். கட்டிட்டோம் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து கண்ட்ரோல் வந்துரும். பவர் சென்டர் நம்மகிட்ட வந்துரும். அதனால நம்ம வந்து பெங்களூருக்கு தானே ஈஸியா ஹோசூர்லேருந்து தண்ணிய குடுத்துறலாம். அதே சமயத்தில நம்மளுடைய மக்களுக்கும் தண்ணி கிடைச்சிரும். பேசினா வந்து முடியாதது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசி வச்சிருக்கிறாரு. சரி இந்த அளவுக்காவது இந்த மட்டமான யோசனையாவது விஜய் அவர்களுக்கு வந்துச்சா? இல்ல விஜய் அவர்கள் எங்கேயாவது பேசினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சட்டப்பேரவையில 4வது பத்தி கீழ உதயநிதி அவர்கள் சொல்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதோட முடிஞ்சுச்சு.
அது அவ்வளோதாங்க. எல்லா டாபிக்கும் ஒரு தடவை தான் பேசுவோம். ஒரு பிளாக் சி மாரி. ஒரு டாபிக் எடுத்தா 4 நாளைக்கு கூட வீடியோ போட மாட்டாங்க. ஒரு டாபிக்குக்கு ஒரு வீடியோ மாரி, ஒரு டாபிக்க ஒரு டைம் தான் பேசுவார். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து தன்னால நடக்குங்க அவருக்கு. அவருக்கு அவ்வளோதான் நேரம். சார் லிட்டில் பிஸிஸ் ஓகேவா? அதனால அதுக்கு மேலலாம் அவர் பேச மாட்டாரு. சரி, அப்படியே அத தாண்டி ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா இருக்கவே இருக்கு திமுகன்னு சொல்லிட்டு போயிரலாம். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பான்ஸ் பவுடர் புகழ் எம்எல்ஏ இருக்கார்ல சரத். அவர் வந்து ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில பார்த்தீங்கன்னா, "நாங்க எம்எல்ஏ ஆயிட்டோம். நாங்க ஆட்சிய பிடிச்சுட்டோம். இருந்தாலும் எங்களால எதுவுமே செய்ய முடியலங்க. ஏன்னா, இந்த நகராட்சியில இருக்கிற இவங்கலாம் வந்துட்டு எங்களுக்கு நெறைய இடையூறுகள் குடுக்குறாங்கங்க." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அடுத்து அந்த எலக்ஷன் வருது கார்ப்பரேஷன் எலக்ஷனு. அதுக்கு அடித்தளம் போடுறாங்க. நாங்க இதுவரைக்கும் எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேஷன்ல இருக்கவங்கலாம் எங்க கூட ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தாங்க நாங்க ஒண்ணுமே செய்யல. நாங்க கார்ப்பரேஷன்ல நாங்களே கவுன்சிலர்ஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாருங்க நாங்க எப்படி பண்றோம்ன்னு அப்படின்னு சொல்லி, அந்த ஒட்டுமொத்த ஓட்டையும் அள்ளிட்டு போணுங்கிறதுக்காக வந்து இப்பவுமே வந்து போட ஆரம்பிச்சாச்சு. அடித்தளம்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. "ஏம்பா நீங்க எம்எல்ஏப்பா. உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? அ எம்எல்ஏ நெனச்சா என்ன வேணா செய்யலாம். ரிப்பன போய் குறுக்க கூட வெட்டலாம். அப்படி இருக்கும்போது என்னலாம் செய்யலாம்? உங்களோட பவர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் வந்து எதுக்கெடுத்தாலும் திமுக. ஆட்சிக்கு வந்து 75 நாட்கள்ல கிட்டத்தட்ட குறிப்பிடத்தக்கமான பெரிய பயங்கரமான குற்றங்களா 75 குற்றங்களுக்கு மேல நடந்திருக்கு. பெண் பாலியல் குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம், கொலை அந்த மாரியானது. அதுக்கப்புறம் சாதி ஆணவ படுகொலை வந்து 4 நடந்திருக்கு. லாக்அப் டெத்து இந்த மாரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் கேட்டேன்னா வந்துட்டு திமுக தான் காரணம். அவங்க இருக்கும்போதே வந்து ட்ரக்ஸ் உள்ள வந்துருச்சு. அதனால தான் இந்த மாரியான குற்றங்கள் நடக்குதுன்னு திமுக மேல பழிய தூக்கி போட்டுறது. ஆனா வேற பக்கம் பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கலாம். ஆனா இதுதான் முதல் தடவ அப்டிங்கிற மாரி எங்க முதலமைச்சர் தான் முதல்ல மராத்தான் 3 கிலோமீட்டர் ஓடியிருக்கிறாரு அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுறார். அவர் செட் பண்ணி விட்ட நரேஷன் எடுத்துட்டு வந்து இந்த ரவுட் மாஃபியா கேங் இருக்காங்கல்ல, சில சீரியல்ல நடிக்கிற தத்திங்க, அதுங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து வந்து ஆதி திராவிடர் நல அ பள்ளியா இல்ல உணவு விடுதியான்னு தெரியல. அங்க வந்து முதலாக சிஎம் விஜய் அவர்கள் தான் போயிருக்காங்க. இதற்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் வந்ததில்ல அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. அதுவாவது அவங்க பிஆர் டீம வச்சு ஏதோ முதன் முதலன்னு பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து இந்த சமூகத்துல நடக்கிற குற்றங்கள அவங்களால குறைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஆனா, எங்க அண்ணன் வன்னியரசு அண்ணாவும் அதையே எடுத்துட்டு வந்து பேசுறாரு. பிஆர் டீம் மாரி. எனக்கு என்ன டவுட்ன்னா, ஏன்னா நீங்க போன தடவையும் வந்து இவங்க கூட திமுக கூட தான் கூட்டணியில இருந்தீங்க. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் போனாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா? ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது இதே உணவு விடுதிக்கு போயிட்டு பரிசோதனை செஞ்சு எல்லாமே ரெக்கார்ட் வீடியோலாம் இருக்கு. என்ன முதலாகன்னு அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணல. அவ்வளோதான். இவனுங்க அவ்ளோ தூரத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஆட்சி செய்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. ஆட்சி அமைப்பதற்கான வேலைய தான் 75 நாட்களா செஞ்சுட்டு இருக்காங்க. குதிரை பேரம் செய்து வெளியில இருந்து ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. இத வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி வெளியில தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக திமுக மேல வந்து பழிய போட்டு அவங்க தான் குதிரை பேரம் செய்றாங்க. நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்றோம் பாருங்க, இவங்கள அரெஸ்ட் பண்றோம் பாருங்கன்னு நேற்று கூட வந்து ஜர்னலிஸ்ட் விஜயன் அவர்கள வந்து அலக்களிச்சாங்க. அதற்கு முந்தின நாள் வந்து அவரோட ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. திமுக மீது இந்த குதிரை பேரம் பரப்புனாங்க இல்லையா? பரப்பிட்டு விஜயன் அவர்கள் ஃபோன வாங்குன அந்த பர்ட்டிகுலர் டே மட்டுமே 4 குற்றங்கள். அதுல எனக்கு 2 தான் வந்து இப்ப ஞாபகம் இருக்கு. அதாவது அந்த உங்களுக்கு தெரிஞ்சது தான் பழனிக்கு கீழ நிலத்தை வந்து மோசடி செஞ்சாங்க இல்லையா? 100 குரோர் உள்ளத 2 குரோருக்கு வந்து நிலப்பதிவு செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து லாக்அப் டெத் மரணம். ஆ ஆ சென்னைக்கு அருகில், மிக அருகில் ஒரு வந்து அவங்களுடைய கட்சி சார்ந்த நபர் வந்து லஞ்சம் வாங்கியதாக கைது செஞ்சு அடைக்கப்பட்டார். இப்படி இந்த மாரியான குற்றங்கள் அவங்க மேல லஞ்சம், நில மோசடி, பண மோசடி இப்படி ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்குது. அத மறைக்கிறதுக்காக வந்து விஜயன தூக்கி வச்சாங்க அப்படின்னா, இல்ல அவள அலைக்கழிச்சாங்க அப்படின்னா, மொத்த தீகா கூட்டமும், திராவிட கூட்டமும் வந்துட்டு விஜயனுக்காக பேசுவாங்க. இத ஃபுல்லா மறந்துருவாங்க. மக்களையும் மறக்கடிச்சுருவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல ஓபி அடிக்கிற வேலைய தான் வந்து தாவேகா செஞ்சுட்டு இருக்கே தவிர, மக்களுக்கு தேவையான விஷயத்த இன்னமும் கவனிக்கவே ஆரம்பிக்கல. இந்தியா டுடேல வந்து ஒரு அவங்களுடைய சேனல்ல ஒரு விஷயம் போடுறாங்க. அதாவது 48 மணி நேரத்துக்குள்ள வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த நபர் இறந்துட்டாங்க ட்ரீட்மெண்ட் அப்போ அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அதற்கான பணத்த கட்ட வேணாம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக வட இந்தியால உள்ள யூடியூபர்ஸ்லாம் வந்து நெறைய பேர் இன்ஸ்டால இருக்கவங்கலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது ஃபேக் நரேட்டிவ். அப்புறம் வந்துட்டு இந்த விஜய் அவர்கள் ஒரு படத்துல நடிச்சார் இல்லையா? 4 இடியட்ஸ்ன்னு நெனைக்கிறேன்.
அந்த கதாபாத்திரத்துக்கு உண்மையான நபரான சோனம் அவர் வந்து நைட்டோட நைட்டாக டெல்லியோடைய போலீஸ் கமிஷனரை பிஜேபி கவர்மெண்ட் வந்து மாற்றி அந்த புதுசாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட அந்த போலீஸ் கமிஷனர் வந்து சோனம் அவர்களை கைது செய்கிறாங்க. அதை வந்து விஜய் அவர்கள் அங்கே போனாரு, சோனமை பார்க்க போனாரு அப்படின்னு ஒரு இன்ஸ்டாலையும் அவங்க உள்ள யூடியூபர்ஸும் வந்து நிறைய ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்தியா டுடே எடுத்து பேசியிருந்துச்சு. எவ்வளோ தூரத்துக்கு இவங்க வந்து ரவுட் மாஃபியா வந்து அங்கே வரைக்கும் ஊடுருவிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணமாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இங்கே மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன்ஸ் எல்லா பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாடு என்ன சொல்லுது, தமிழ்நாடு என்ன முடிவெடுத்திருக்கு அப்படின்னு அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை எல்லாம் ஒட்டு மொத்தமாக டெமாலிஷ் பண்றதுக்காக தான் அவங்க இங்க பண்ணிட்டு இருக்க இந்த ஹைப் ப்ரமோஷன் வேலையை தான் அங்கேயும் கொண்டு போய் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்க உள்ள மீடியாக்களும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா ஒன்றியத்துல என்ன நடக்குது, பிஜேபி என்ன மாதிரியான பில்லை பாஸ் பண்றாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க எல்லாருமே அப்படிங்கிறத இந்த ஓபி அடிக்கிற வேலையை வந்து தாவேகா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது. அண்ணன் திருமா அவர்கள் கூட வந்து திமுக வந்து இந்த மறுசீரமைப்புக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நிறைய பேர் வந்து ஏன் அவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. பட் அவர் என்ன கேள்வி கேட்டிருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்க கூட அந்த கூட்டணி இல்லை, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறனால என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்திருக்கலாம். வாட் எவர். ஆனா விஜய் அவர்கள் மாக்கோலம் போட்டுட்டு இருந்தார்ல, விசில் மாக்கோலம், அன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருந்தார்களோ திமுகவினர் அதே முடிவுல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சமீபத்துல வந்து நேத்து அண்ணன் திருச்சி சிவா அவர்களும் நம்ம டிஆர்பி அவர்களும் வந்து பேசியிருந்தாங்க. அதை பார்த்தீங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க. அதாவது இன்னும் வந்து டீலிமிட்டேஷனோட டிராஃப்ட் வரல. அவங்க அதில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் இக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் அதற்கான முடிவை நாங்கள் சொல்லணும், இல்லை அதற்கான ஆக்ஷனை நாங்கள் எடுக்க முடியும் பார்லிமெண்ட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதன் மூலமாக நாங்கள் ஆதரிக்கிறோமா இல்லை எதிர்க்கமா, இல்லை நாங்கள் இந்தியா கூட்டணியுடன் இணைந்து ஆதரிக்க போகிறோமா எதிர்க்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு முடிவெடுப்போம்னு சொன்னது வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஸ்டாண்டையும் மாற்றிக்கல அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி கட்சியாக இன்ன வரைக்கும் திமுக பயணிச்சுட்டு இருக்கு. திமுகவுடன் இருந்தவர்கள் தான் இப்போ சமூக நீதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா தோழர் சண்முகம் ஐயா வந்து ஒன்று சொல்றாரு, தாவேகா எல்லா விஷயத்திலையும் சிறப்பாக தாங்க செயல்படுது. இது இஸ்லாம் சமூகத்தினருக்கு ஆனால் அந்த இடஒதுக்கீடா இருக்கட்டும், இல்லைன்னா திருப்புறம் கொன்ற இஷ்யூவா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து தாவேகா சரியாகவே செயல்பட்டு இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஒவ்வொரு முறையும் திமுக தான் வந்து தீக்குளிச்சு காமிக்கணும், நான் சமூக நீதி கட்சியா இருக்கமா இல்லையான்ட்டு. அந்த விதத்துல இந்த முறையும் அவங்க இந்த டீலிமிட்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இது வரைக்கும் அவங்க கையாண்ட எந்த இஷ்யூவா இருந்தாலும் சரி, அவங்க சமூக நீதியை காக்கும் ஒரே கட்சியாக இருக்கனால கண்டிப்பா பிஜேபியுடன் வந்து பயணிக்க மாட்டாங்க அப்படிங்கறது அண்ணன் சிவா அவர்களின் வாய்மொழி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான இது ஒரு வாய்ப்பா இருக்கு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சிகள் கூட்டமைப்பு ஒன்று நடந்துச்சு. அதுல காங்கிரஸ் வெளியேறுது, திமுக வந்து இந்த டிஸ்கஷன் டீலிமிட்டேஷன் அப்போ டிஸ்கஷன் அப்போ அதுவும் வெளியேறிடுச்சு. இதுவும் நம்மளுக்கு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லுது, எக்காரணம் கொண்டும் திமுக பாஜகவுக்கு ஒத்துழைக்காது, பாஜகவுடன் பயணிக்காது அப்படிங்கறத நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிட்டு இருக்கறனால என்னை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி கொள்கையை கையில் ஏந்தி இருக்கிற இந்த திமுக, அதாவது மதவாதிய சாதியவாதிய கட்சியான பாஜகவுடன் என்றைக்கும் இனிமேல் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தெளிவா வந்து திமுக தான் வந்து தமிழ்நாட்டில் தீக்குளித்து நிரூபிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மறுபடியும் உணர்ந்துக்கணும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒன்று தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஓஜினா திமுக தான் ஓஜி கட்சி. மற்ற எல்லாருமே ஓபி அடிக்கிற கட்சி தான். முக்கியமா தாவேகா ஒரு ஓபி அடிக்கிற கட்சி. ஏன்னா அண்ணன் திருமாவர்கள் வந்து சொல்லுவாரு, இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நான் தான் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாரு. அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பொலிட்டிஷியன் தான். ஆனால் பாராளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக தான் கிங் மேக்கரு. திமுக என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் முதற்கொண்டு நார்த் இந்தியாவே குத்த வச்சு முடிவெடுப்பானுங்க. அதாவது முக்கியமாக சொன்னோன்னா தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேசமும் வந்துட்டு திமுக என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு இணங்க தான் ஒரு முடிவெடுத்து போவாங்களே தவிர, அவங்களுக்குன்னு கூட தனியாக யோசிக்க முடியுமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு திமுக வந்து சவுத் இந்தியாவுக்கு சாதகமாக தான் வந்து இந்த முடிவை எடுக்குங்கிறத அவங்க ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. ஓஜியாவும் திமுக நின்று பேசும். இப்போ என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, மம்தாஜி அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க. அவங்க தோத்ததோடு இல்லாமல் அந்த கட்சியிலேருந்து திரிணாமுல் கட்சியிலேருந்து நிறைய பேரை வந்து பிஜேபி ஆள் எடுத்து அவங்க கிட்ட சேர்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்போ
ஓட்டு அது வந்து இவங்களுக்கு சாதகமா, இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருந்த ஓட்டுக்கள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, எண்ட் ஆஃப் த டே வந்து திமுக எதற்காகவும் பிஜேபியுடன் சேராது. இந்த டீலிமிட்டேஷன் அதோட நிலைப்பாட மாத்திக்காது அப்படிங்கிறது நமக்கு புரியுதா? இவங்கள ஏன் நம்ம வந்து ஓபின்னு சொல்றோம்னா, இவங்களுக்கான ஆட்கள் வேணா நாடாளுமன்றத்துல இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் இவங்களோட கூட்டணி கட்சியான திருமா அண்ணா இவங்கலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவங்க வந்து பழைய இந்தியா கூட்டணி கணக்குல தான் வந்து சேரும். இவங்களுக்குன்னு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரும் இல்ல தான். பட் எங்களோட கேள்வி என்னன்னா, திமுக ஆட்சியில இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டமைப்பு ஒண்ண கூட்டி இதே பிரச்சனைக்கு எல்லார்கிட்டயும் பேசுச்சு, டிஸ்கஷன் பண்ணுச்சு. ஏன்னா இது மாநில உரிமை. மாநிலத்தில இருக்கிற ஒரு சின்ன கட்சி கூட இதுல சேர்ந்துக்கணும். இதற்கு வந்து ஒன்றாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து இத செஞ்சாங்க. இப்போ நம்ம அந்த உரிமைய இழந்துட்டோம் அப்படின்னா, பின்னாடி நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்க போறது இல்ல. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இதற்கு என்ன செஞ்சார்? அதே மாரி ஒரு கூட்டமைப்பு அமைச்சாரா? அனைத்து கட்சி கூட்டணிகளையும் ஒன்று இணைத்தாரா? இணைத்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணாரா? இல்லையே! அப்படி எதுவும் செய்யலைல. ஏன்னா, அவர் சிஎம் இஸ் லிட்டில் பிஸிஸ். எதுலன்னு கேட்கிறீங்களா? ரீல்ஸ் எடுக்கிறது தான். படியில இறங்குறது என்ன? பஸ்ல ரீல்ஸ் எடுக்கிறது என்ன? ரீல்ஸோ ரீல்ஸ் தான்.